இப்போ இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஏசி கிரேனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ செக்குன்னு இன்ஜின் சிம்பிள் காட்டுது. ஸோ என்ன எரர் கோட் காட்டுது அப்படின்றத டாங்கல் போட்டு பார்க்க போகிறோம். என்ன இது BS4 3 அப்படின்னா BS4ங்க, கிர்லோஸ்கர் இன்ஜின்னு. சரிங்களா, அந்த இன்ஜின் புது வெர்ஷன் தான். இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பொறுத்திருந்து பாருங்கள் ஃபுல்லாக என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஹெட்டு கேஸ்கட்டு தான் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை மாற்ற போகிறோம். என்ன ரீசனுக்காக மாற்றுறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாக்கா அந்த டேங்கிள் மாட்டிட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ என்ன எரர் கோடு காட்டுது அப்படிங்கிறதுக்காக. ஸோ என்னென்ன எரர் கோடெல்லாம் காட்டுதோ அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹெட்டை தான் கழட்ட போகிறேன் நான். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். சரிங்களா, ஸோ மறக்காமல் நீங்கள் எல்லோரும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறம் லைக்கும் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த எக்ஸ்பிளைன். சரிங்களா, டயக்னாஸ்டிக் டாங்கல். சரிங்களா, இதை வச்சு தான் நம்ம இந்த டூலை யூஸ் பண்ணி தான் சில வண்டிங்க BS அப்கிரேடட் வண்டிங்க எல்லாத்தையுமே இந்த டூலை வச்சு என்ன எரர் கோடு காட்டுது அவங்க பாருங்க தெரியும் பாருங்கள். என்ன எரர் கோடு 003 ஏதோ ஒரு நம்பரு காட்டுது, சரியாக தெரிய மாட்டேங்குது வெளியினால். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த எரர் கோடு தான் கிளியர் பண்ணுவோம். இது என்ன எரர் கோடு காட்டுது அப்படிங்கிறது அந்த டாங்கலில் காட்டும் சிஸ்டத்தில். ஓகே, பெடல் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இன்ஜின் கிர்லோஸ்கர் இன்ஜின். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா பிரீத்தர் வழியாகவும் எக்ஸாஸ்ட் மானிஃபோல்டு வழியாகவும் ஹெட்டு கேஸ்கட்டு போயிடுச்சு அப்படின்னா ஆயில் இப்படி தாங்க அடிக்க ஆரம்பிப்பேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டை தாங்க நாங்கள் கழட்டுறோம். மேலே இருக்க பார்ட்ஸு ரேக்கர் கவர்னு சொல்லுவோம்ல, அதை கழட்டியாச்சு. புது இன்ஜினுங்க இது. சரிங்களா, அதை கழட்டியாச்சு வித்து டர்போ. ஓகேவா, பாருங்கள் தெரியும், கீழே இருக்க பாருங்கள் டர்போ. மேலே இருக்கிற ரேக்கர் கவரை கழட்டிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன கழட்ட போகிறோம் அப்படின்னா ஹெட்டை ஃபுல்லாக எடுக்க போகிறோம். அதுதாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் என்னென்ன கழட்டுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோவில் பார்த்தா. ஸோ சரியாக என்னால் கவர் பண்ண முடியல எல்லாத்தையும், கொஞ்சம் தப்பாக நினைக்காதீங்க. என்னென்ன கழட்டியிருக்கோம் அப்படின்றத பாருங்கள் பொறுத்து. அதாவது ஹெட்டை கேஸ்கட்டு கழட்டணும் அப்படின்னா இதே போல் அசம்பிள் பண்ணும்போதும் பாருங்கள். மேக்ஸிமம் கழட்டுற வீடியோ நான் அதிகமாக காட்டியிருக்க மாட்டேன். பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கவர் பண்ணியிருப்பேன். ஆனால் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணுறத நான் காட்டியிருப்பேன். சரிங்களா, ஸோ அது மேலே இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டரு. சரிங்களா, மேலே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஒயரோட. ஸோ இது இன்ஜெக்டரு டைமிங் செட் பண்ணணும் அப்படின்னா தான் அந்த டாங்கல் போட்டு செட் பண்ணணும். சரிங்களா, அதுக்காக தான் அந்த ஒயரு அதெல்லாம் கனெக்ஷன் ECUMBலாம் இருக்கும். சரிங்களா, அதெல்லாம் போக போக நம்ம கற்றுக்கலாம். இப்போது என்ன நடக்குது, இந்த இன்ஜினில் நான் ஃபஸ்ட்டு சர்வீஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணி ஒரு மாதம் 1.5 மாதம் ஆயிருக்கும். அப்போது இந்த வேலையை நான் தான் பண்ண போகிறேன். 2 கிர்லோஸ்கர் டீம், 2 சர்வீஸ் இன்ஜினியர் என் கூட, அடுத்தது நான் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ ஃபுல்லாக நான் தான் சப்போர்ட் பண்ணேன் அவங்களுக்கு பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும். ஸோ ஹெட்டு கேஸ்கட் மாற்றுறதுக்கு அவங்க மேக்ஸிமம் எந்த வேலையும் செய்யலை. அதிகமாக நான் தான் நிறையா வேலை பண்ணி எல்லாத்தையும் கழட்டி வச்சுருக்கேன். அவங்க இந்த இன்ஜெக்டர் மட்டும் எடுக்க முடியல, நான் சொல்லிட்டேன். அதனால் அவங்க எடுக்கிறாங்க. என்ன பண்ணி எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரேக்கர் அவருக்கு மேலே ஒரு 9 போல்ட் இருக்கும் ரேக்கர் கவருக்கு கீழே. சரிங்களா, அந்த 9 போல்ட்டையும் கழட்டினா தான் அதை எடுக்க முடியும். இப்போ நான் எடுக்கிறேன். ஆட்டி சேக் பண்ணி எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு சப்போர்ட்டு சைடில் அந்த ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் தான் அதை சப்போர்ட் வச்சுருப்பாங்க. அதை எடுத்துட்டோம் அப்படின்னா அதையும் கழட்டிடலாங்க. இப்படி தான் திருப்பி தான் அதை எடுக்கணும், வேறு வழி கிடையாது. திருப்பினா போயிடும் கிர்லோஸ்கர் இன்ஜினில். அது சைடில் ஒரு பால்ஸ் இருக்கும். நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன் ஒரு வீடியோ. இது ஃபஸ்ட்டு வீடியோ. ஆல்ரெடி இப்போ ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். இன்ஜெக்டரும் அப்புறம் பம்பும் கழட்டுற மாதிரி எல்லாத்தையும் நானே பண்ணியிருக்கேன் என்னோடய எஸ்கார்ட் இன்ஜினில். ஓகேங்களா, ஓகே, இவங்க 2 பேர் தாங்க என்னோடய டீமு. ஓகே, மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பிடிக்கும். இது ஏன் 1 by 1 வைக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு பிஸ்டன் அப்படின்றதுக்காக கண்டுபிடிச்சிட்டு நம்ம வைக்கிறோம். சரிங்களா, அடுத்து இந்த இன்ஜெக்டர் கடைசி, அதாவது இதுதான் ஃபஸ்ட்டு. எந்த பக்கம் இருந்து ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைவீல் பக்கம் இருந்து தான். ஸோ பின்னாடி பக்கம் தான் ஃப்ளைவீல், கீர் பாக்ஸ் பக்கம். கீர் பாக்ஸ் பக்கம் இருந்து தான் 1 2 3 4 டைமிங் அப்படி தான் வைக்கணும். 1 4 3 2 இல்லைனா இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி, அதாவது 1 2 3 4 அந்த மாதிரி வைப்பாங்க ஃபயரிங் ஆர்டர். இதில் 1 4 3 2 தான். சரிங்களா, 1 அடுத்து கடைசி 4 அடுத்து 3 2 இப்படி தான் ஃபயரிங் ஆர்டர் வைக்கணும். இதுக்கு ஹெட்டு நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். சரிங்களா, இது அமைதியாக கொஞ்சம் நேரம் பாருங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத.
மொத்தமும் மேலே இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கழட்டினா மட்டும்தான் ஹெட்டை எடுக்க முடியும். சைடில் மேலே பாருங்கள், கூலண்ட்டு கீழே ஊற்றுது. அதாவது கூலண்ட்டை திறந்து விட்டாச்சு. கூலண்ட்டோ அப்புறம் நம்ம வேறு கூலண்ட் ஊற்றிக்கலாம். ஓகேங்களா, எல்லாத்தையுமே கரெக்டாக ரிமூவ் பண்ணி இதில் ஒன்றே ஒன்று தாங்க, டர்போவுக்கு மேலே ஒரு எக்ஸாஸ்ட் மானிஃபோல்டு ஓஸை வந்து கழட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. அது தாங்க ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. ஓகே, நான் சொன்னல அந்த ரேக்கர் கவருக்கு மேலே கீழே இது வந்து கேம் ஷாஃப்ட்டு, ரேக்கர் ஆம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் கேம் ஷாஃப்ட்டு. இது தாங்க ஆக்டிவேட் பண்ணணும். இது ஆக்டிவேட் பண்ணிச்சுன்னா தான் வால்வை ஓப்பன் பண்ணும். சரிங்களா, இது ஃபுல்லாக ரேக்கர் ஆம்னு சொல்லுவாங்க. குதிரை அப்படின்னு இந்த கடக்குன்னு இந்த டைமிங் மிஸ் ஆகிடுச்சுன்னா, இது லூஸாக இருந்ததுனாக்கா டைமிங் மிஸ் ஆகும். நிறைய புகை தள்ளுறது, சரியாக ஸ்டார்ட் ஆகாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓவராக வந்து பார்த்திங்கன்னா சுற்று வாங்கி ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரியே பிரச்சனை இருந்ததுன்னா டைமிங் மிஸ் ஆகிடும். ப்ளஸ் ரேக்கர் கவர், இந்த ரேக்கர் ஆம்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் கொஞ்சம் லூஸ் ஆகிருக்கும். அதாவது அதுக்குள்ளே இருக்க ஃபீலர் கேஜை வச்சு நம்ம டைட் பண்ணுவோம். எதுக்கு, அந்த டேப்பட் வால்வுக்கும் இந்த ரேக்கர் ஆமுக்கும் பிட்வீன் கேப்பில். ஓகே, நான் வந்து மேலே இருக்கிற ஹெட்டை எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள் ஹிஸ்டன் எப்படி இருக்குது பாருங்கள், பிஸ்டனு. ஸோ தண்ணி உள்ளே போயிடுச்சு அப்படின்லாம் எதுவும் ஆகாதுங்க. பிஸ்டனுக்கு நடுவில் தண்ணி போயிடுச்சுன்னா எதுவுமே ஆகாது, ஒன்றும் ஆகாதுங்க, ஃபயர் ஆகிடும் எல்லாம். ஸோ ஹெட்டு இப்போ கேஸ்கட்டை எடுக்கிறேன் பாருங்கள். ஓகே, கேஸ்கட்டு இது வந்து போயிடுச்சு அப்படின்னா, இது புது இன்ஜின் தான், நான் கேஸ்கட் போயிடுச்சு அப்படின்ட்டு திரும்ப மாற்றுறோம். பாருங்கள், ஃபுல்லாக மேலே இருக்கிறத எடுத்தாச்சு. அங்கே கீழே வச்சுருக்கேன் பாருங்கள், ஹெட் எடுத்து புது கேஸ்கட்டு நம்ம வைக்கிறோம். சரிங்களா, புது கேஸ்கட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹெட்டை தூக்கி மேலே வச்சுட்டு எல்லா போல்டையும் கரெக்டாக போடணும். இதில் வந்து ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு எந்த போல்ட்டை டைட் பண்ணணும், செகண்ட் எந்த போல்ட்டை டைட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஹெட் எப்படி கிடக்க பாருங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, நம்ம வந்து ஹெட்டை தூக்கி வச்சுட்டோம். சரிங்களா, தூக்கி வைக்கிறப்பெல்லாம் வந்து கவர் பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா தூக்கி வைக்கிறப்போ வந்து நானும் கூட சப்போர்ட் பண்ணால் தான் பண்ண முடியும். ஏன்னா நான் தான் ஃபுல்லாக மொத்தத்தையும் அசம்பிள் பண்ணணும். அதனால் ஒரு கையிலே நான் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறேன். சரிங்களா, ஸோ தப்பாக நினைக்காதீங்க. எல்லாத்தையும் வந்து மாட்டியாச்சு, நம்ம டைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரேக்கர் ஆமாம் எடுத்து வச்சுட்டு இருந்ததை அப்படியே தூக்கி வைக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. நம்ம வந்து சிஸ்டத்தில் தான் டைமிங் வந்து இன்ஜின் டைமிங்கில் தான் இருக்கும். ஓகே, நம்ம அப்படியே தூக்கி ரேக்கராமல் மாட்டுறோம். எப்போது டைமிங் மாறும் இன்ஜின் டைமிங் அப்படின்னா, கிராங்க் ஷாஃப்ட்டை வெளியே எடுக்கும்போது தான் டைமிங் மாறிடும். ஸோ கிராங்க் ஷாஃப்ட் எடுக்காத வரைக்கும் இன்ஜின் டைமிங் மாறாது. அதே போல் கேம் ஷாஃப்ட்டு வெளியே எடுத்துட்டாலும் டைமிங் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிடும். சரிங்களா, கேம் ஷாஃப்ட்டு தான் டைமிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ரேக்கரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி புஷ் பண்ணணும் ராடை. ஓகேங்களா, ஸோ அதை வந்து நீங்கள் கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கணும். ரேக்கர் ஆம் வந்து எடுக்கிறோம், அது கீழே இருக்க கேம் ஷாஃப்ட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டைமிங் சேஞ்ச் ஆகிரும். இப்போ வந்து டைமிங்லாம் சேஞ்ச் ஆகாது. ஹெட்டு மட்டும் கழட்டிட்டு ஃபுல்லாக கேஸ் கட்டை மாற்றிட்டு திரும்பவும் அப்படியே போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை. பம்பும் டைமிங்கில் தான் இருக்கும், இன்ஜினும் டைமிங்கில் தான் இருக்கும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாத்தையும் திரும்ப அசம்பிள் பண்ணோம் அப்படின்னாக்கா திரும்பவும் டீசல் அந்த டைமிங்கே போய்கிட்டு இருக்கும். சரிங்களா, அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இது வந்து BS4ன்றதுனால எலக்ட்ரிக்கலில் தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ECM இருக்கும். சரிங்களா, எலக்ட்ரிக் சர்க்யூட் மானிட்டர் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு டாங்கல் வச்சு யூஸ் பண்ணி என்ன எரர் கோடு காட்டுது, எப்படி நம்ம ஃபயரிங் ஆர்டர் வைக்கிறோம் அப்படிங்கிறத, அதில் கரெக்டாக இருக்குது ஃபயரிங் ஆர்டர் அப்படின்னா அப்படியே வச்சு விட்டுறலாம். சரிங்களா, ஓகே, இன்ஜெக்டர் வந்து போட்டு டைட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இன்ஜெக்டர் போட்டாச்சு, செகண்ட் இன்ஜெக்டரும் போடுறேன். ஓகேங்களா, இந்தாண்ட நான் டைட் பண்ணிகிட்ருக்கேன். அவர் வந்து சர்வீஸு நம்ம கூட இருக்க டீம் தான். ஸோ நான் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணது இந்த ஒர்க்கு. ஃபஸ்ட் டைம்ன்றதுனால எனக்கு வந்து இல்லை, இதை யாருமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் கூட வேலை பார்க்குறவங்களாம். நான் வந்து என்ன பண்ணி, இது சண்டே டைமு, எல்லோரும் லீவ் வேணும் அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஆனால் நான் வந்து லீவும் எடுக்கல. எனக்கு வந்து இந்த வேலை வந்து கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்தேன் இதை நான். எனக்கு பேசிக்கான நாலேஜ் ஃபஸ்ட்லேருந்தே இருக்குது. ஏன்னா நான் 2 தடவை சர்வீஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த க்ரேனுக்கு வந்தேன். அதனால் இன்ஜினை பற்றின நிறையா டீட்டெயில்ஸ், நிறையா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால் இதை நான் வந்து இவங்க கூட வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு கூட பார்க்காம வந்துட்டேன்.
ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை, உங்களுக்கு தெரியும். இது ஏன் ரேக்கர் ஆம் வந்து ஃபுல்லாக போட்டோம் அப்படின்னா, டேப்பட் வால்வை பொறுத்து தான். சரிங்களா? அந்த டேப்பட் ராட் இருக்குது பாருங்கள், அதுதான் வால்வை போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும். எப்படி அப்படின்னா, கீழே கேம் ஷாஃப்ட் இருக்கும். அந்த கேம் ஷாஃப்ட்டு சுற்ற அந்த ரேக்கர் ஆமு எங்கெல்லாம் மேடாக இருக்கோ அந்த இடத்துல மேலே வரும். அப்போ வந்து இந்த ஆமை வந்து தூக்கும்போது வால்வு கீழே அழுத்தும். அதுதாங்க ப்ராசஸ். அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஓகேவாங்க? ஓகே, இப்போ தூக்கி கரெக்டாக அது மேலே வச்சுட்டு டைட் பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ரேக்கர் ஆமுக்கு தாங்க ஆயில் வரணும். ஆயில் பம்பு சரியாக ஒர்க் ஆச்சு அப்படின்னா, இது மேலே வரைக்கும் ஆயில் வந்து மேலே புசுன்னு அடிக்கணும். அப்போ தான் வந்து ஆயில் பம்பு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ரேக்கர் ஆமுக்கு வரல அப்படின்னா கண்டிப்பாக தேஞ்சிரும். ஆயில் பம்பை நம்ம வந்து ப்ரெஷர் செக் பண்ணணும். ஆயில் பம்பு போயிடுச்சு அப்படின்னா ஆயில் பம்பை மாற்றியே ஆகணுங்க. கம்பல்சரி இதை நீங்கள் செக் பண்ணியே ஆகணும். ஓகே, நம்ம கேஸ் கட்டெல்லாம் மாற்றிட்டு திரும்ப செக் பண்ணி எல்லாம் பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபீலர் கேஜெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக வச்சு இதில் ஆல்ரெடி டைட் இருக்கும். நம்ம டைட் பண்ணாலே போதும், செம்மையாக இருக்கும். ஏன்னா இந்த இன்ஜினே புதுசு தான், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இது வாரண்டியில் கிளைம் பண்ணுறோம் நாங்கள். இப்போது வாரண்டியில் தான் ஃபுல்லாக ஃப்ரீயாக பண்ணித்தரோம். ஒன்லி பார்ட்ஸுக்கு மட்டும்தான் ப்ரைஸு. சரிங்களா? ஓகே, ரேக்கராமல் ஃபுல்லாக டைட் வச்சிட்டோம் அப்படின்னா இந்த போல்டெல்லாம் கரெக்டாக மிஸ் பண்ணாமல் நம்ம போடணும். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இன்னொரு இன்ஜெக்டர் போடணும். எல்லா இன்ஜெக்டருக்கும் கனெக்ஷன் பண்ணணும். அது கனெக்ஷன் பண்ணிட்டு வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னாக்கா நம்ம போயிட்டே இருக்கலாம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் இந்த மூமெண்ட் எனக்கு. எவ்வளோ ஆச்சு அப்படின்னா, காலையில் வந்து ஒரு மதியம் தான் வந்தோம் வண்டிக்கிட்டே. நாங்கள் மதியம் வந்து நைட்டு போகிறதுக்கு 2 மணி ஆகிடுச்சு இந்த வேலையை முடிச்சுட்டு நான் போகிறதுக்கு. ஸோ இந்த வண்டியை ஒரு 5-6 மணி நேரம் ஓட்ட வச்சு பார்த்துட்டு தாங்க போனோம், ஆயில் அடிக்குதா இல்லையான்னு. சாயந்தரம்லாம் அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம். மழை வர கிளைமேட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த வண்டியை ரன்னிங்லேயே இதை வந்துட்டு ரெட் ஹில்ஸுக்கு எடுத்துகிட்டு வரணும். நாங்கள் இருக்கிற ஏரியாவில் இது வந்து எங்கே அப்படின்னா, காஞ்சிபுரம் பக்கத்தில், திருச்சி பைபாஸில் காஞ்சிபுரம் போகிற வழி அச்சிரப்பக்கம் அப்படின்னா, அதாவது திருச்சி போகிற வழி தான் காஞ்சிபுரம் மாவட்டம், அச்சிரப்பக்கம் அப்படிங்கிற ஒரு ஊரில் மெயின் ரோடு பைபாஸ்லேயே இதை வந்து ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிட்டு இந்த வண்டியை இந்த வண்டிக்கு ஃபால்ட் ஏதாவது வருதான்னுட்டு இதுக்கு அடிக்கடி டீசல் லைன் பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தது. இந்த வண்டியை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் கூடவே போனோங்க. நாங்கள் வண்டியில் திரும்ப ஃபால்ட் இருக்கான்னு செக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். வண்டி செமையாக பிக்கப் ஆயிடுச்சு, செம சூப்பராக இருந்தது. இதே இன்ஜின் தாங்க ஜேசிபிக்கு யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஜேசிபி கிர்லோஸ்கர் இன்ஜின் தான் BS4 இப்போ யூஸ் பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட்டு விட்ட இன்ஜின்னு. ஓகேங்களா? 2021. அதனால் வண்டி செம்மையாக இருக்குதுங்க, ஒன்றுமே பிரச்சனையே இல்லை. இது ஆனால் புது இன்ஜினுங்க. நான் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் தான் இந்த வண்டி வாங்கி ஆச்சு. கிரேனு 18 டன்னா 16 டன்னான்னு சரி ஞாபகம் இல்லை, நான் காட்டுறேன் உங்களுக்கு. 16 டன்னு தான் நினைக்கிறேன். 74 HP போட்டிருக்காங்க கிர்லோஸ்கரில். நல்லாயிருக்கு. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரியும், நான் பம்ப் பண்ணுறேன் பாருங்கள். பம்ப் பண்ண சொல்லிவிட்டு இந்த சில விஷயத்தெல்லாம் வந்து சார் இதில் வந்து பம்ப் பண்ணுற ஆப்ஷனே கிடையாது. ஓகேங்களா? இது ரோட்டரி பம்பு கொடுத்துருக்காங்க, இன்லைன் பம்பு கிடையாது. தள்ளிவாடா போடலாம். யார் இன்ஜெக்டர் அது ஒன்றும் இல்லை, லூஸாக இருக்குது. டைட்டு காசு எடுத்து கட்டின மட்டும் கட்டிட்டு
ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதேபோல் இன்ஜெக்டர் சரியாக டைட் பண்ணல அப்படின்னாக்கா அது வழியாக புகை வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதனால் கரெக்டாக பண்ணுங்கள், எல்லாத்தையும் சூப்பராக நடக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டாங்கல் போட்டு எல்லாத்தையும் க்ளியர் பண்ணி ஷார்ட் பண்ணியாச்சு வண்டியை, ஹெட் எல்லாத்தையும் மாட்டி எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போது டைமிங் மட்டும் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு, ஓகே எந்த பிரச்சனையும் வந்து மற்ற எந்த பிரச்சனையாவது வந்திருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஓகே வண்டியை அனுப்பிச்சி விட்டுறலாம். ஓகே, மறக்காமல் நீங்களும் லைக் பண்ணி விட்ருங்க, முடிஞ்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ